Hi everyone, welcome to Pen Paper TNPSC. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா, நிறையா தடவை ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறமும் என்னால் ஏன் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியலை. ஸோ உதாரணத்துக்கு ஒரு லெசன் இருக்குது. ஸோ ஒரு 4 தடவை 5 தடவை ஒரு 2 மாதத்துலேயே நம்ம ரிவிஷன் பண்ணியிருப்போம். பட் அந்த லெசன்லேருந்து ஒரு 10 கேள்வி கேட்டால் நம்மளால் 8 கொஷின் தான் போட முடியும். அந்த 2 கொஷின் ஏன் ஆன்சர் தப்பாகுது. ஸோ இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான விஷயந்தான். ஸோ இது திருத்திக்க முடியாததோ இல்லை ரொம்ப பெரிய தப்போ அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஹேபிட்டு. ஸோ அதுவே பாராட்டக்கூடிய விஷயந்தான். பட் நம்ம எந்த இடத்துல திருத்திக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ என்ன அப்படின்னா, நான் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுறப்ப ஒரு தடவை நல்லா படிச்சுட்டேன், அது 2வது டைமோ 3வது டைமோ நான் ரிவிஷன் பண்ணுறப்ப நல்லா படித்த கண்டென்ட் எல்லாமே ஞாபகம் இருக்கும். உதாரணத்துக்கு இப்படி ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா, இந்த பேஜில் இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் இருக்கும், மீதி இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த இடத்த அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறப்பயே இந்த இடம் எனக்கு சரியாக புரிஞ்சிருக்காமல் இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் எனக்கு மறக்கலாம். பட் நான் 2வது தடவை 3வது தடவை ரிவைஸ் பண்ணுறப்பையும், ஸோ ஆக்சுவலாக 2வது தடவை 3வது தடவை படிக்கிறப்பையுமே நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னா, அதே தப்பு, அந்த இடத்த மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா ஒரு 2 பேஜ் இப்படி புக்கில் இருக்குது அப்படின்னா, நான் அந்த 2 பேஜில் அந்த இடம் மட்டும்தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கும். பட் அந்த இடத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்குறப்ப அந்த இடத்துல நான் தப்பு பண்ணிடுவேன். ஸோ இப்போ மீதி இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே எனக்கு ஞாபகம் இருக்கும். பட் இந்த இடம் எனக்கு படிக்கிறப்ப இருந்தே பிரச்சனை அப்படின்னா, நான் ரிவிஷன் பண்ணுறப்ப அந்த இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ படித்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் படிச்சுக்கிட்டே போகிறப்ப, எல்லாத்தையும் நான் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே போகிறப்ப இந்த இடத்த நான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ அது டிஃபால்ட்டாகவே ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ கடகடன் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வேகமாக ரிவைஸ் பண்ணுறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஸோ எந்த இடம் நமக்கு கரெக்டாக நம்ம முதல்லேருந்தே படிக்கலையோ, இல்லை நமக்கு மறக்குது, இல்லை அந்த கான்செப்ட் சரியாக புரியலை அப்படிங்கிற இடத்த நம்ம ரிவிஷன் பண்ணுறப்ப அந்த இடத்த தரோ ஆக்கிக்கணும். ஸோ அது ஒரு விஷயம். 2வது கான்செப்ட்டு ஃபேக்ட்டு. ஸோ கான்செப்ட்டு ஃபேக்ட் 2ஆக பிரிக்கலாமா? பேசிக்காக ஒன்று கான்செப்ட் இருக்கும், அது என்ன கான்செப்டாக வேணா இருக்கட்டும், என்ன சப்ஜெக்டாக வேணா இருக்கட்டும். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரினா ஒரு கதை இருக்க போகுது, சயின்ஸ்னால் ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்க போகுது, கரெக்டு தானே? ஏதோ ஒரு கான்செப்ட் அதுக்குள்ளே இருக்கும்ல. ஸோ அப்போ பேசிக்கான கான்செப்டை புரிஞ்சுக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கிறோம். பட் என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னா, கான்செப்ட் ஒரு சிலருக்கு புரியலை அப்படின்னா அதை அப்படியே மக்கப் பண்ணுவாங்க. ஸோ அது ஈஸியாக மறக்கும். நம்ம ரிவிஷன் பண்ணாலுமே அந்த இடத்துல கான்செப்ட் ரிலேட்டடாக கொஷின் கேட்குறாங்க, கான்செப்டை பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அது மறக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கான்செப்டை ரிலேட் பண்ணி கொஷின் கேட்குற இடத்துல தான் நம்ம ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா நம்ம நல்லா படித்த ஒரு கண்டென்ட்டை கான்செப்ட் ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா நிறையா பேர் தப்பு பண்ணுவாங்க. அந்த கொஷினை நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரேங்க்கில் முன்னாடி போயிடுவோம். மற்றவங்களை எப்படி முந்துறது அப்படின்னா இந்த மாதிரியான கொஷினில் தான். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறப்ப, ஸோ நிறையா பேர் தப்பு பண்ணுற கொஷினில் நம்ம ஸ்கோர் பண்ணணும்ல, அப்போ தானே நம்ம முன்னாடி போக முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கான்செப்ட் படிக்கிறப்ப ஜஸ்ட்டு ரீட் பண்ணாதீங்க, ரிவிஷன் பண்ணுறப்ப ஸோ அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லி பாருங்கள். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ திருப்பி இந்த கான்செப்ட் ரிலேட்டடுக்கு வருவோம். ஸோ ஃபேக்டை முடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு ஃபேக்டை ரிவைஸ் பண்ணுறப்ப நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ ஃபேக்டெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சியில் ஃபேக்ட் ரிலேட்டட் கொஷின் கேட்க தான் செய்கிறாங்க. இப்போயும் அடிக்கடி ஃபேக்ட் ரிலேட்டட் கொஷின் கேட்க தான் செய்கிறாங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க தான் செய்யணும். ஸோ என்ன தான் கான்செப்ட்டுக்கு தான் ஃபேக்ட் இருக்கும், பட் அது ஒரு நம்பரில், அது ஒரு வார்த்தையாக இருக்கும், அது ஒரு நம்பராக இருக்கும். அப்போ அது ஈஸியாக மறக்கும். ஸோ அந்த ஃபேக்ட், ஸோ எனக்கு அந்த சுற்றி நடக்கிற விஷயங்கள், அந்த கதை எல்லாமே எனக்கு தெரியும், பட் ஏதோ ஒரு வருஷம் ஏதோ ஒரு டேட் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் கொஷினில் தப்பாக போட்டுருவேன். ஸோ அதனால் அந்த ஃபேக்ட் ரிவிஷன் அப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போ ஃபேக்டை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு என்ன செய்யணும்னா ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு கட்டம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் இல்லை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். ஸோ திருப்பி கான்செப்ட்டுக்கு வர்றப்ப முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை படிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு நீங்களே கூட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி பாருங்கள். உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலைன்னு அர்த்தம். அப்போ திருப்பி அதை படிக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் இருக்கிறத அப்படியே அந்த வார்த்தையை போடக்கூடாது. ஸோ இப்போ எக்கனாமிக்ஸ் எல்லாம் ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், நம்மளுக்கு சொல்லி பார்த்துக்குறோம் அப்படின்னா கூட சிம்பிளர் வேர்ட்ஸுக்கு மாற்ற பாருங்கள். ஏன்னா நீங்கள் சிம்பிளாக ஆக்குறப்ப தான் உங்கள் மைண்டில் அது நல்லா ஸ்டோர் ஆகும். ஸோ என்னால்
அதாவது சிம்பிளாக என்னால் அதை சொல்ல முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து அதை சரியாக படிக்கலை அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ அப்போ அதை திருப்பி படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தணும். ஸோ அப்போ ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுறப்பையும் இதில் ஃபேக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏதோ ஒரு கண்டென்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம், அதை ரிவிஷன் பண்ணுறப்ப அந்த கண்டென்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியுது அப்படிங்கிறப்ப நான் அப்படியே அந்த பேஜை திருப்பிட்டு போயிடக்கூடாது. அது ஒரு விஷயம் இருக்குது. கான்செப்ட் ரிலேட்டட் கொஷின் நான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கான்செப்டே எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ அடுத்த ஒரு டவுட் வரும், ஸோ எப்படி ரிவிஷன் பண்ணுறது? ஸோ அதுதான். ஏன்னா நம்ம இங்கே என்னென்னா தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத பேசணும் அப்படின்னா ரிவிஷன் ப்ராப்பராக எப்படி பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதை தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ரிவிஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ டு ஆல்.